பிரைஸ் லார்ட். போன வாரம் சங்கீதம் 15 பார்த்தோம். இந்த வாரம் சங்கீதம் 17 பார்க்குறோம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அருளுவீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். அது சங்கீதக்காரன் பேசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்மணியைப் போல் என்னை காத்து என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகஞ்சிருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நம்ம கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே காப்பாற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். அவருடைய சட்டைகளின் நிழலுக்கும் ஒரு மல்டி மில்லியனர், ஒரு ஓனர், ஒரு பணம், ஒரு வியாபாரம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இல்லை மனைவி, இல்லை ஹஸ்பண்டு, இல்லை பிள்ளைகள், அவர்களுடைய செட்டைகளின் கீழே நாம் இருக்கக்கூடாது என்பதற்கான ஆப்போசிட் ரியாக்ஷன். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாம் கர்த்தருடைய செட்டைகளின் ஃப்ரம் த விக் தட் அப்போஸ் மீ ஃப்ரம் மை டெட்லி எனிமீஸ் ஹூ கம்பேர்ஸ் மீ அபவுட். நம்மளுடைய எதிரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. டைப்பாக எதிரிகள் இருப்பாங்க. டைப்புன்னா சாதாரண டைப்லாம் இல்லை. சில ஹஸ்பண்டு மூலயமா எனிமி இருப்பாங்க சில ஒய்ஃபுக்கு. சில ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டே எனிமியாக இருப்பாங்க. சில அம்மா சில குழந்தைங்களுக்கு எனிமியாக இருப்பாங்க. சில ஹஸ்பண்டு சில குழந்தைங்களுக்கு எனிமியாக இருப்பாங்க. ஃப்ரெண்டு எனிமியாக இருப்பான். பிஸ்னஸ் எனிமியாக இருக்கும். ஸோ எனிமி என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகஞ்சிருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிலை என்னை காப்பாற்றும். ஃப்ரம் த விக்கெட் த அப்போஸ் மீ. அதாவது எனிமி எங்கேருந்து எப்படி வரான்னு நம்ம பார்த்தோம். எங்கேருந்து எப்படி வேணால் வருவாங்க. தட் இஸ் வெரி பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலிருந்து எதிரிகள் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கண்மணியை போல என்னை காக்கின்ற கர்த்தர், கண்மணியை போல என்னை காக்கின்ற, கீப் மீ as the apple of the eye, hide me under the shadow of thy wings. Keep me as the apple of the eye, hide me under the shadow of thy wings. கண்மணியை போல என்னை காக்கக்கூடிய கர்த்தர் யாரிடத்துலேருந்து? என்னுடைய எனிமிக்கிட்ட இருந்து. அதனால் எப்பவுமே செட்டைகளின் நிழலிலே நாம் இருப்பதற்கு வேத வார்த்தைகளை சட்டைகளின் போல நாம் அதை தியானித்து அதை இருதயத்திலே வைக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதை நம் இருதயத்திலே வைக்கும்போது அது செட்டைகளின் நிழலாக அது மாறிவிடுகிறது. ஸோ என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகஞ்சிருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலே என்னை காப்பாற்றும். சட்டைகளின் நிழலே என்பது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து இந்த இடத்துல நிற்கும் பாருங்க. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய சட்டைகளின் நிழலிலே தங்கக்கூடிய இல்லை காப்பாற்றப்படக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொள்கிறான். அப்பொழுது அவர் கண்மணியை போல காப்பார். கண்மணியை போலனா கீப் மீ as the apple of the eye, hide me under the shadow of thy wings. கர்த்தருடைய சட்டைகளின் நிழலிலே நாம் இருக்க வேண்டுமானால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். எந்த ரூபத்திலாவது நாம் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருப்பதை அடிக்ட் ஆக்கி கொள்ள வேண்டும். அடிக்ட்டு அப்படின்றது நெகட்டிவ் அடிக்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது குடிப்பதற்கு அடிமையாகவும் அல்லது பேட் ஹேபிட்ஸு போன்ற பேட் ஹேபிட்ஸு, அப்புறம் டிவி பார்ப்பது, அப்புறம் டூர் போகிறது, இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ்க்கு நம்ம அடிக்ட் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பாசிட்டிவ் அடிக்ட்ஸ் அப்படின்னா எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் அமைத்து கொள்வது தான் பாசிட்டிவ் அடிக்ட்ஸ். பாசிட்டிவ் அடிக்ட்ஸ் இந்த இடத்துல
என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுகிறதுனா, பாசிட்டிவ் அடிக்ட்ஸ்னால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அமைத்துக்கொள்வது. அது எப்படி நாம் அமைத்துக்கொள்வது? உதாரணத்துக்கு வாரம் ஒரு முறை 2 மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ அல்லது போயிட்டு வர்றதோடு சேர்த்து ஒரு 4 மணி நேரம் தேவனுக்கென்று நாம் செலவிடுவது ஒரு கட்டாயமாக இருக்கும். கண்டிப்பாக வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்காங்க. அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவன்னா பேஸே வந்து 4 to 5 hours வந்து நமக்கு 4 to 5 hours வந்து கண்டிப்பாக ஆலயத்துக்காகவோ கர்த்தருடைய வார்த்தைக்காகவோ செலவிடுவாங்க. மீதி இருக்கிற 6.25 நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, உலக பிரகாரமான வேலைகளை மூலிமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஏசப்பா விட்டுருவாங்க. இல்லை, வேதம் அப்படி சொல்ல. எப்போதும் வேதத்தில் தியானமாக எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ சிம்பிளாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து நாம் தேவனுடைய நிழலிலே நாம் இருக்க வேண்டும் என்றால், நாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிளாக சேஃபாக இருக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னா, தட் டைப் ஆஃப் த சிச்சுவேஷன் எப்படி உருவாகுதுன்னா, வேதம் என்கின்ற அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாம் ஒரு பொருளாக போகும்போது நாம் வந்து சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறோம். மிச்சம் இருக்கிற 6 நாளில் நாம் தேவனை ஏதாவது ஒரு வடிவத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில், இப்போது ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணக்கூடிய அனைத்து நேரத்தையும் ஒரு பவர் பேங்க்கு, ஒரு ஃபோனை வச்சு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்பது, வாசிப்பது. ஏன்னா இப்போ மொபைல் ஆப்லேயே வந்து பைபிள் வந்துடுச்சு. இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் சேர்ந்தே வந்துடுச்சு. பிரசங்கங்கள் ரெடியாக இருக்குது. எந்த சாங் லான்ச் பண்ணாலும் இப்போல்லாம் யூடியூப்பில் தான் லான்ச் பண்ணுறாங்க. சிடிஸ்லாம் போய் கடையில் போய் பே பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டும் வந்து 1.5 GB ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் வீட்டில் ஒய்ஃபை இருக்கும்போது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ராவல் டைமில் கேட்டுக்கலாம். பிரசங்கங்கள் முழுமையாக இலவசமாக யூடியூபில் வெளியிடப்படுகிறார்கள். அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிரசங்கத்தையும் மூலமாக கேட்டோம். ஸோ எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கும்போது, நாம் துன்மார்க்கத்திலிருந்து நாம் சட்டைகளின் நிழலிலே காப்பாற்றக்கூடிய, நம்மளை கர்த்தர் அணைத்துக் கொள்வதற்கான கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஆல்ரெடி தேவன் கொடுத்துட்டார். அதை தியானிப்பதன் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோதான். ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறாரா, பண்ணட்டும், ஃபேண்டாஸ்டிக், ப்ரைஸ் எல்லாம். டெய்லி அவரால் பண்ண முடியுமா? டெய்லி விசேஷத்தை கூட்டம் நடக்க முடியுமா? முடியாது. ஒருத்தருக்கு பர்த்டே, அவர் வந்து ஜூலை 22 பர்த்டேனா, அவர் 22 ஜூலை வந்து எல்லா ஏழைகளுக்கும் ஒரு 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போவார். 23 பற்றி அவர் யோசித்திருப்பாரா? அந்த பர்த்டே கொண்டாடுபவர் ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. 21 யோசித்திருப்பாரா? அவர் பிறந்தார் என்று அன்று உங்களுக்கு சாப்பாடு போடுறாருன்னா 21 யோசிக்க மாட்டார், 23 யோசித்திருக்க மாட்டார். அப்போ அது வரைக்கும் நீங்கள் பட்னியாக, அதோட அடுத்த வருஷம் தான் அவர் வருவார்னு வச்சுங்க. ஸோ பிரசங்கியார்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்போதாவது தான் கிடைக்கும். ஆனால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு டச் மொபைல் மூலியமாக ஒரு சொற்பமான அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வாங்கின ஒரு 5,000மோ ஒரு 10,000மோ, ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. கோடிக்கணக்கான ஆசீர்வாத வார்த்தைகள், பிரசங்கங்கள், பாடல்கள் இருக்குது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையை அப்படின்னா, எப்போதும் எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலே வந்து எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் வந்து மொபைலை பயன்படுத்திக்க சயின்டிஃபிக்காக அதை கண்டுபிடிக்க அலோவ் பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன்.
எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருப்பார் ஆண்டவர். பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது அங்கே போய் ஆண்டவரே நீங்கள் மொபைல் எதற்காக விட்டீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய கைக்கு அடக்கமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம், அதை க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை க்ரியேட் பண்ணுவதற்கு அலோவ் பண்ணதே ஆண்டவர் தான். எவ்வளோ பெரிய விஷயமும் க்ரியேட் பண்ணும்போது தேவன் தான் ஞானத்தை தருவார், அது நமக்கு தெரியும். அவர் அலோவ் பண்ணதே நாம் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக தான். அந்த சூழ்நிலைக்குள்ளே வரும்போது கண்மணியைப் போல நம்மளை காப்பதற்கு வேத வார்த்தையை தியானிப்பதன் மூலியமாக தான் அது நடக்கும். விசேஷித்த ஜபக்கூட்டம் மூலிமா நடக்குமா? நடக்கும். ஆனால் அது டெய்லி நடக்குமா? நடக்காது. ஆனால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் இதுக்காக எதுவும் போயிட்டு நாளைக்கு விசேஷித்த ஒரு பாஸ்டரை போய் பார்க்குறது, இங்கேருந்து 7 மலை 7 கடல் தாண்டி போகிறது, இல்லைன்னா யாரையாவது தேடி போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறது, இல்லை அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதன்ற அந்த சூழ்நிலைலாம் இல்லாமல், அந்த ஆல்ரெடி ரெக்கார்டட் விஷயமும் பைபிளில் ரொம்ப காம்பேக்டாக தமிழ் இங்கிலீஷ் பைபிள் ஒட்டுக்காகவே இருக்கும். இப்போ அதில் தான் நான் பார்த்து படிச்சுட்ருக்கேன். கண்மணியை போல் என்னை காத்து கீப் மீ ஆஸ் த ஆப்பிள் ஆஃப் த ஹை, ஹைட் மீ அண்டர் த ஷேடோ ஆஃப் தி விங்ஸ். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிறேன் பிராணனின் பகஞ்சிருக்கும் மறைவாக உங்களுடைய சட்டைகளின் நீரிலே என்னை காப்பாற்றும். ஃப்ரம் த விக்கெட் த அப்போஸ் மீ ஃப்ரம் த டெட்லி எனிமீஸ் ஓ காம்பாஸ் வித் மீ அபோட். எனிமிக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதை பற்றி சொல்லியிருக்கு. எப்படி காப்பாற்றுவார்? கண்மணியை போல காக்குவார். எப்படி காப்பாற்றுவார்? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து சொல்லிக்கொண்டு தன்னுடைய இருதயத்தில் உண்மையாய் தேவனை துதிக்கின்ற போது கர்த்தர் கண்மணியைப் போல காப்பாற்றுவதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவலை நாம் தவறாமல் வாசிக்கப்போமே ஆனால், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் தான் பைபிள். ஒரு மனிதனுடைய சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கான முழு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் வேதம். பைபிள் இஸ் ஃபுல்லி ஓனர்ஸ் மேனுவல், ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு எப்படி இருக்கும்? ஒரு கார் வாங்கணுன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் இருக்கும்னு வச்சுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் என்னென்னலாம் இருக்கும்? ஸ்டேரிங்னா என்ன, ஆயில் எப்போ போடணும், சர்வீஸ் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது, லைட்டு இது அங்கே இருக்கக்கூடிய சுவிட்சில் வந்து லைட் எப்படி எரியும், இந்த மாதிரி பண்ணால் எப்படி ஆகும், முழு டயர்னுடைய சைஸு, பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி, லெதர்னுடைய சீட்டினுடைய இன்ச்சஸ்ஸு, பின்னாடி எவ்வளோ தூரம் போவோம் இழுத்தா, முன்னாடி எவ்வளோ தூரம் போவோம், லைட்டினுடைய ஸ்டெப்னி எந்த இடத்துல இருக்குது, ஏகப்பட்டது இருக்கும். அப்படியே கன்வெர்டட் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். பைபிளில் எப்போதும் நீங்கள் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் நீங்கள் படிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி தியானிக்க வேண்டும், தியானித்த வசனங்கள் நாம் பிரச்சனையின் போது வெளிவருமா, கேவலமாக ஏமாற்றிருப்பான். அதாவது நீங்கள் ஏமாந்து ஒரு சில மாதங்கள் கழித்தோ, ஏமாந்து ஒரு சில நாட்கள் கழித்தோ தான் நீங்கள் ஏமாந்தீங்கன்னே புரிய வரும். அப்போது உங்கள் மனசை வந்து அப்படியே புண்ணாயிடும். யார் வேணால் எதில் வேணால் ஏமாறலாம். நண்பன்கிட்ட ஏமாறலாம், மனைவிக்கிட்ட ஏமாறலாம், புருஷன்கிட்ட ஏமாறலாம், ஃப்ரெண்டுக்கிட்ட ஏமாறலாம், கஸ்டமர்கிட்ட ஏமாறலாம், வேலைக்காரர்கிட்ட ஏமாறலாம், டிரைவர்கிட்ட ஏமாறலாம், யார்கிட்ட வேணால் யார் வேணால் ஏமாற முடியும், ஏமாற்றுவார்கள். அந்த ஏமாற்றும் பொழுது நம்மளுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுகின நிலையில் ஒரு காலை பார்த்தா எப்படி இருக்கும், அதை வெட்டி தான் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் சின்ன பின்னமாகி துக்குளாக இருக்கும். அதற்கான மருந்து ஆல்ரெடி வேதத்தில் கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் வேதத்தில் தியானித்து வேதத்தை படித்து மெடிசனை நீங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த அழுகுன நிலை போன்ற உங்கள் மனசு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருதயம் ஸ்டோர் பண்ணியிருக்கின்ற அந்த மருந்தை வார்த்தையின் மூலியமாக
தெளிக்கும். வார்த்தையின் மூலியமாக உங்கள் இருதயத்தில் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எப்படி ஏமாற்றணுன்னே தெரியாது. சின்ன பின்னமாயிடுவீங்க. இவனா இப்படி 25 வருஷம் கழித்து ஒரு ஸ்டாஃபை உங்களுடைய பேங்க் பேலன்ஸு மொத்தத்தையும் எடுத்துன்னு ஓடிடுறான்னு வச்சுங்க. அப்போது உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 25 வருஷமாக ஒரு ஸ்டாஃப் சார், வெறும் செக்கை நீங்கள் எம்டி செக்கை சைன் பண்ணி அவனை நம்பி கொடுக்குறீங்க. அவனும் என்ன பண்ணுறான், 30 வருஷமானு வச்சுங்க, 30 வருஷமாக எம்டி செக்கில் கரெக்டான ட்ரான்சாக்ஷன், யார் யார்கிட்ட நம்ம ஸ்டாக் வாங்குகிறோம், யார் யாருக்கு செக் கொடுக்கணும், சேலரி செக்கு எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். ஒரு 30வது வருஷம் கழித்து பேங்க்கில் உங்களுக்கு ஒரு 4 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 40 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரே செக்காக 40 லட்ச ரூபா போட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு ஊரை விட்டு போயிடுறான். அந்த 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 நிமிடம் உங்களுடைய மனது சின்ன பின்னமாக இருக்கும். அது போன்ற நிறைய தோல்விகளை நான் சந்தித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு வேத வார்த்தையினுடைய தியானித்தது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ப்ரே பண்ணுவதை விட பவர்ஃபுல்லானது நான் படித்த வார்த்தைகள் என் இருதயத்திலே இருக்கின்ற பொழுது, அந்த பொண்ணுக்கான மருந்தை என் இருதயம் தேடினாலும் வார்த்தை ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சு, அந்த வார்த்தையின்படி நான் ரியாக்ட் ஆகிறது போது க்ளீனாக அந்த பொண்ணு ஆறிடுது. சில ஏமாற்றங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத ஏமாற்றமாக இருக்கும். அது மாதிரி ஏமாந்தவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி சொத்து பிரிச்சுக்கிறாங்கன்னா, தம்பி ஏமாற்றி அவன் சொத்தை எடுத்துகிட்டு போயிடறான். கூட பிறந்த அண்ணன் தம்பியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கூட பிறந்த அண்ணன் தம்பி சொத்து பிரிக்கும் போது ஒரு சொத்தை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கணக்கு முடிச்சுட்டு போயிடுறான். ஒரு சில ஆண்டுகள் கழித்து தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் இத்தனை கோடி ஏமாற்றிட்டான்னு தெரிய வரும்பொழுது அப்போ உங்கள் நிலைமை என்ன? ஆமாம், அதெல்லாம் நடக்கும். உங்களை அழிப்பதற்காக யார் வேண்டுமானாலும் கிளம்பி வருவாங்க. எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கலாம் தெரியாது. உங்களை நாசம் பண்ணுறதுக்கு கரெக்டாக கிளம்பி வருவாங்க. அவங்க கிளம்பி வரும்பொழுதெல்லாம் நீங்கள் ஷீல்டு போன்ற வசனங்களை உங்களை இருதயத்தில் ரெடியாக வைத்து அவருக்கு ஒன்று அவங்க அட்டாக் பண்ணும்போது நீங்கள் எதிர்த்து நின்று அதை தடுப்பீங்க. தெரியாமல் அவங்க உங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் உங்களை அட்டாக் பண்ண வரும்போது தடுக்கிறீங்க. ஓகேவா? அது இட்ஸ் கரெக்டு. உங்களுக்கு தெரியாமையே அவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போது நீங்கள் பாதிக்கப்பட்டுடுவீங்க. பாதிக்கப்பட்டவங்க உங்கள் இருதயம் சின்ன பின்னமாகிடும். அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களே. ஆனால் வித் ஈஸியான ஒரு மொபைல், நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மொபைல் வச்சுருப்பீங்க. நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். அதே தான். அப்படியே வீட்டில் வைஃபை இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரசங்கத்தை, பாடல்கள், எப்போதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் எப்போதும் வேதத்தில் தியானமாயிருங்கள். அந்த மாதிரியான ஒரு அறிவுத்திறனை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று மட்டும்தான். எல்லாரும் உங்களை ஏமாற்றும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஏமாற்றுவதிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் கேட்டு வராங்க உங்கள்கிட்ட. நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? 2 ரூபாய் வட்டி இல்லை 1 ரூபா வட்டி கொடுக்குறீங்க. பைபிள் பிரகாரம் வட்டிக்கு விடக்கூடாது. சரி விட்றீங்க. 1 ரூபா வட்டி கொடுக்குறீங்க. ஒரு 20 மாதம் அவங்க 20,000 ரூபா, மாதம் 1000 ரூபா விகிதத்தில் இல்லை 1500 ரூபா விகிதத்தில் 30,000 ரூபா செலுத்திடுறாங்க. 4வது மாதம் அவங்க கடன் தொல்லையால் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 70,000 ரூபா லாஸு அப்படின்னு வச்சுங்க. இந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லதா? இல்லை அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க, அது அப்புறம்
ஆப்ஷன் பி என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் பணத்தை அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் வட்டிக்கு கொடுக்காம 5,000 10,000 இலவசமாய் கொடுத்துட்டு, பேங்க்கில் நீங்கள் 90,000 போட்டு இலவசமாக ஒரு 5,000 10,000 கொடுத்துட்டு, என்னால் முடிஞ்ச உதவி தாங்க, எனக்கு லோன் திறக்கக்கூடிய ஹேபிட் இல்லை, நான் எங்கள் பைபிளில் வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடும். இது ரெண்டுத்தில் எது சேஃப்டி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் வட்டிக்கு கூடாமல் அவனுக்கு இலவசமாக 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னா ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க, இலவசமாக 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? போகலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு அந்த நேரத்தில் அறிவு கொடுக்கறது. ஐயோ, வட்டிக்கு ஆசைப்பட்டால் இப்போ நம்ம வந்து 1,500 வட்டி வந்து பேங்க்கில் போட்டால் ₹1 600 இருந்தால் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். கர்த்தருடைய பிள்ளைக்கு ஐடியா கொடுப்பது கர்த்தர். கர்த்தர் ஐடியா கொடுத்தாருன்னா இலவசமாக அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் காசை நீ பத்திரமா வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை பாருன்னு தான் சொல்லுவாருன்றது என்னோட ஒரு வகையான ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன். எனவே தேவனை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்து அவருடைய சட்டைகளின் நீங்கள் உங்களை கண்மணியை போல காப்பார். அதற்கு உறுதுணையாக இருக்கிறது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் உங்களை காக்கும். அதை தவிர மற்றதெல்லாம் உதவி செய்யுமே தவிர ஒரு பாஸ்டரும் சரி, ஒரு பாடல்களும் சரி, எதுவும் வந்து உங்களை காக்காது. யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வேத வார்த்தை உங்கள் இருதயத்திலே நீங்கள் தியானிக்கும் போது தான் கர்த்தர் கண்மணியைப் போல காப்பதற்கு வேத வார்த்தையின் மூலியமாக கர்த்தருக்கு நீங்கள் அலோவ் பண்ண முடியும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான. அதனால் தேவனை நோக்கி நாம் கெஞ்சுகிறேன்னு போட்டிருக்கு. ஐ ஹவ் கால்டு அப்பான் தி, இங்கிலீஷில் கொஞ்சம் கெஞ்சுகிறேன்னு இல்லாமல் கால்டு upon thee, for thou wilt hear me, O God, incline thine ear unto me and hear my speech. தேவனை நான் உண்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அருள்வீர். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூப்பிட்டா பதில் அருள்வார். மற்றவங்களாம் பதில் அருள்வாங்க, திடீர்னு அருளாமையும் போவாங்க. அதுதான் என் கான்செப்ட். கர்த்தருடைய ரிப்ளை எப்போதும் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு ரிப்ளை வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பதற்கான எல்லா வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி தருவார். ஸோ கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பதில் அருள்வார். எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்கள். அதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கும். தயவுசெய்து வேத வார்த்தையை தியானிப்பதற்கு எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணுறவங்களா போகும்போது பிரசங்கம் கேளுங்க. பைபிள் படிக்க முடியாது, பஸ் ஆடும், ட்ரெயின் ஆடும், ஃப்ளைட் போகும். ஒரு ஆஃபீஸ் ஜாபில் இருக்கீங்களா, பிரசங்கம் கேளுங்க. வேலை பார்த்துட்டு ஒரு ஹெட்ஃபோனில் கேளுங்க. நீங்கள் என்ன டைப்லையாச்சு பிரசங்கம் கேளுங்க. வித்து ஃபண்டாஸ்டிக்கான மொபைல் உங்கள் இடத்துல இருக்குது. அது தேவன் கொடுத்தது, சாத்தானால் உருவாக்கப்பட்டதல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டது. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பதற்காக தேவன் அலோவ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மொபைல். அதை தவறாமல் பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனே உங்களை ஆசீர்வதித்து விட்டார் ஆல்ரெடி. அதை பெற்றுக்கொள்வதற்கு வேத வார்த்தை ஒரு வழியாக, வேத வார்த்தை ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அதை தியானித்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலருளுவீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து, என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை
கேட்டருளும், என் வார்த்தையை கேட்டருளும். இந்த பாடல்கள் தான் இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்மணியைப் போல என்னை காத்து, கண்மணியைப் போல என்னை காத்து, என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகஞ்சிருக்கும் மறைவாக. என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகஞ்சிருக்கும் மறைவாக. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், 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 காப்பாற்றும். இந்த பாட்டு தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பாட்டு இப்போ நான் பாடினேன் இல்லைங்களா, அந்த பாட்டை அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவனுடைய வார்த்தையை உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அவரை எப்போதும் தியானிக்கும் பொழுது என்னுள் உருவாகின ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து, என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து, என் வார்த்தையை கேட்டருளும், என் வார்த்தையை கேட்டருளும். தேவனே, 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 தேவனே. தேவனே இயேசுவே, தேவனே இயேசுவே, சூப்பர்ஸ்டார் இயேசுவே தேவனே, சூப்பர்ஸ்டார் இயேசுவே தேவனே. கர்த்தாதி கர்த்தரே, சூப்பர்ஸ்டார் தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, சூப்பர்ஸ்டார் தேவனே. கண்மணியைப் போலே என்னை காத்து, என்னை காத்து, கண்மணியைப் போலே என்னை காத்து, என்னை காத்து. Keep me as the apple of the eye, keep me as the apple of the eye. Hide me under the shadow of thy wings, hide me under the shadow of thy wings. Keep me as the apple of the eye, keep me as the apple of the eye. என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகஞ்சருக்கும், என் பிராணனின் பகஞ்சருக்கும், என் பிராணனின் பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே
என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார், என்னை